நான் ஆர்கே நகரில் போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்போ ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்துகளில் ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவுடனே நான் நிறுத்திட்டாரு. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நீங்க தான் பார்த்துட்டு இருக்கீங்களா, 14 ஆண்டுகளுக்கு நான் அரசியல் ரீதியா வந்தாலும் இடையில ஒரு 7 வருஷமா நான் வந்து போயிட்டு இருக்கேன் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு. ஒரு வேட்பாளராக எல்லா கிராமத்துக்கும் போறப்ப எல்லா ஊருக்கும் போறப்ப அவங்க வீட்டில் ஒருத்தனா என்ன நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. எப்பயுமே நான் ஒருத்தனா இருக்கேங்கிறத அவங்க சந்திக்கிறப்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஜாதி மத வித்தியாசம் இல்லாம என்ன அவங்க வீட்டு பிள்ளையா எல்லோரும் நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் உணர முடிஞ்சிச்சு. எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு, பெருமைப்படுறாரு. என்னது மக்களுக்கு பணம் எல்லாம் தர மாட்டேன், எனக்கு நல்ல நலத்திட்ட உதவி நான் செய்வேன். அதாவது 99 நான் முத தேர்தலில் நின்றேன். அப்ப இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிற கலாச்சாரம் கிடையாது. அப்ப 2001 சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு, அப்பையும் கிடையாது. உள்ளாட்சி தேர்தலையும் கிடையாது. 2004 பாராளுமன்ற தேர்தலையும் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் நானே வேட்பாளர். 2006 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடந்துச்சு, அப்ப நான் இங்க இருந்தேன். அம்மா எல்லாம் நின்னாங்க, அப்பையும் கிடையாது. 2011 தேர்தல் வரைக்கும் நான் தேர்தல் கிடையாது. 99லயும் கிடையாது. 11க்கு அப்புறம் அப்படி ஒரு தவறான கலாச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் பழகிருக்கு. நான் ஆர்கே நகரில் போட்டிட்டப்ப கூட நான் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல. என்னை சேர்ந்த சில முன்னாள் எம்எல்ஏக்கள் பழனிசாமி இப்போ ஓட்டுக்கு 10,000 6,000 கொடுத்ததுனால அவங்க பயந்து போய் அவங்க பார்த்த இடத்துல ஒரு 10 வீடு 20 வீடுகளில் ஒரு கொஞ்சம் பூத்துகளில் ஏதோ டோக்கன் கொடுத்ததா தகவல் வந்தவுடனே நான் நிறுத்திட்டாரு. உடனே டோக்கன் கொடுத்தாரு. இங்க இப்ப யார் டோக்கன் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? நான் இப்ப தேனியில நிக்கிறதுனால மாத்திரம் சொல்லல, தேனி மக்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும் நல்லா. நான் ஒரு 11 ஆண்டு இங்க எம்பியா இருந்தப்ப மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சிருக்கேன். அது எம்பி ஃபண்ட்ல இருந்து சரி, அரசு திட்டங்கள்ல இருந்து சரி, அதுபோல ஊர் பொது காரியத்துக்கு அரசாங்கத்தை எல்லா கோயிலும் செய்ய முடியாது. நான் அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவு கோயில்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். அதுபோல தனிநபர்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். கட்சி ஜாதி வித்தியாசம் இல்லாம எங்ககிட்ட ஒரு எங்க வீட்டு பொண்ணு, நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கோம், எங்க வீட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், எங்களுக்கு பண தேவை இருக்கு, நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கு, கேட்ட உதவி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஸ்கூல் படிக்க வைக்க முடியல, ஏழ்மை நிலையில் இருக்கோம், எங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ ஃபீஸ் கட்டணுமாங்க, கல்லூரிக்கு கேட்டிருக்காங்க. நான் சொல்லி காமிக்கல, எதனால நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப நான் சொன்னதை சொல்றேன். நான் எங்கேயுமே நீங்க பரப்புரையில நான் சொல்லல. எதிர்கட்சிகள்லாம் பணம் கொடுத்தப்ப நான் அதுக்கு சொன்ன எங்க கட்சி நிர்வாகிகள்லாம் அவங்க பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. முதல் நான் அன்னைக்கு ஆதிப்பட்டி போனேன், புதிப்புறம். எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லை. இன்னொன்று, நான் மக்களை எல்லாம் என் உறவுகளா நினைக்கிறேன். இவங்களெல்லாம் 500க்கும் 1000த்துக்கும் கொடுத்து விலைக்கு வாங்க எனக்கு பிடிக்காது. அது அவங்களை அவமதிப்ப மரியாதை செய்யற மாதிரி அர்த்தம். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.